ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ட்ராமா டேல். இன்றைக்கி நம்ம என்ன சீரிஸ் பார்க்க போகிறோம்னா ஹவுராங். ஆக்சுவலி இது பிடிஎஸ் நடித்த சீரீஸ். அண்டு மட்டும் இல்லாமல் இதில் பார்க்யூங் செக், நீங்கள் ஸ்ட்ராங் உமன் டுபாங் சோன் அண்ட் ஹாப்பினஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா பார்க்யூங் செக் தெரியும். அண்டு ஃபேமஸான நம்ம ஆள் அவரும் நடிச்சிருக்காரு. இன்னும் ஒரு 4-5 பேர் நடிச்சிருக்காங்க. இதில் மெயின் கேரக்டராக வந்து 6 பாய்ஸ் வராங்க. தென் அவங்க அந்த கிங்டம் அதில் இருக்கிற அந்த குயின் எப்படி பார்த்துக்கிறாங்க அந்த மாதிரி இந்த ஸ்டோரி கூப்பிட்டு போகிறாங்க. ஒரு ஏன்ஷியன்ட் ஸ்டோரி மாதிரி தான் அதை கூப்பிட்டு போகிறாங்க. பட் ஃபன்னியாக இருக்கும் நிறைய பேர் சொன்னாங்க. அண்டு முக்கியமாக இந்த சீரீஸ் கேட்டிருந்தா நம்ம சப்ஸ்கிரைபர் எப்சிபா கேட்டிருந்தாங்க. அண்ட் நம்ம இந்த சீரீஸ்குள்ளே போய் பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரி 6 பாய்ஸ் இருக்காங்க. ஃபஸ்ட்டு யாரை காட்டுறாங்கன்னா டாக் பேர்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தனை காட்டுறாங்க. அவனுக்கு பேர் வந்து இதை மட்டும்தான் சொல்கிறாங்க. ஆக்சுவலி நிக் நேமாக இதை சொல்கிறாங்க. அவன் வந்து ஒரு ஊருக்கு, ஒரு டவுனில் வந்து டேக்ஸ் வாங்கிறதுக்காக போகிறான். அந்த டைமில் ஒரு 4 பசங்க வந்து இவனை மடக்கி இவனை அடிக்க போகிறாங்க. அது இப்படின்னு எங்களை தாண்டி டேக்ஸ் வாங்க போகிறேன்னு நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னோடனே அடிக்க போகிறாங்க. அந்த டைமில் இவனுக்கு ரொம்ப கேர் ஆகி அப்படியே அவன் பாட்டுன்னு விழுந்துடுறான். இவன் விழுந்த உடனே அவன் ஃப்ரெண்டு எங்கேருந்தோ வந்து அவனை காப்பாற்றுறதுக்காக அவனை அடிக்காதீங்க, வேணும்னா என்ன அடிங்க அப்படின்னு சொல்லிட்டு நடுவில் வரான். அதே மாதிரி இவனை போட்டு செம்மையாக பொழந்துடுறாங்க. தென் இவன் இந்த டாக் பேர்டு எழுந்த உடனே டாக் பேர்ட்னா அவனோட நாய் பறவை ரெண்டுத்தையும் சேர்த்தா அவனுங்க நேம் வச்சுருக்கானுங்க. தென் இவன் எழுந்த உடனே அவன் ஃப்ரெண்ட் அடிபட்டது பார்த்த உடனே இவனுக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது. அவங்க திருப்பி ஓடி போய் அவங்கள அடிக்கிறாங்க. 2 பேருமே ஓடுறாங்க. அப்போ அடிக்கும்போது நடுவில் ஒரு பாறை, தண்ணி அதெல்லாம் ஓடுது. அந்த டைமில் அந்த பசங்க 4 பேரும் வந்து இந்த பாறையை ஒரு ஏணியெல்லாம் தாண்டிடுறானுங்க நடந்து. நடுவில் இவன் அந்த துரத்திட்டு வரால அந்த டாக் பேர்டு, இவன் நம்மளை வந்து அடிக்கக்கூடாதுன்றதுனால அந்த ஏணி எடுத்து போட்டுடுறானுங்க. இவன் எப்படி இப்போது அதாவது எப்படி வந்து அடிக்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு, நீ அடிக்க முடியாது, இப்போ எங்களுக்கு பிடிக்க முடியாது அப்படின்லாம் இவனுங்க கத்தும்போது இவன் திருப்பி சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி போகும்போது இவனுங்க இன்னும் வெறுப்பேற்றுற மாதிரி அவனோட நிக் நேம் என்ன சொன்ன அப்படின்னு கேட்குறான். அப்போ தான் இவனோட நிக் நேமே என்னன்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த டாக் பேர்ட் அப்படின்னா இவன் நல்லா பறந்து வந்து கூட அடிப்பான் அப்படின்றது தான் அதுக்கு மீனிங். அதனால தான் இவனுக்கு நிக் நேமே அதை வச்சுருக்காங்க. அதே மாதிரி இவனை வெறுப்பேற்றினோடனே இவன் திரும்பி அந்த பாறையிலேருந்து அங்கே பறந்து போய் அடிக்கிறான். இது பாசிபிளான்னு கேட்டால் இல்லை தான், பட் இது சீரீஸில். ஸோ அந்த மாதிரி போயிட்டு அடிச்சுட்டு தென் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த டாக் பேர்டும் அவன் ஃப்ரெண்டும் ஒரு இடத்துல உட்காந்துட்டு ஒரு ஊர் தூரமாக இருக்கிற ஒரு ஊரை பார்க்குறாங்க. ஊரை பார்த்துட்டு அங்கே நம்ம போகணும், எப்படின்னா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்கும்போது அந்த டாக் பேர்டோட ஃப்ரெண்டு என்ன சொல்கிறான்னா, ஆமாம் நானும் போகணும், இந்த மாதிரி நம்ம அனாதையாக இருக்கோம், பட் எனக்குன்னு அப்பா அம்மா என் தங்கச்சி எல்லாருமே இருக்காங்க, அதுவும் அந்த ஊரில் தான் இருக்காங்க. பட் நான் சின்ன வயசுலேருந்தே அங்கேருந்து வந்ததுனால எனக்கு அவங்க இப்போ எப்படி இருக்காங்கலாம் எனக்கு தெரியாது. ஆனால் நான் போட்டிருக்க நெக்லஸ் தான் எங்களோட ஃபேமிலியோட அடையாளம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். சரி, இவன் ஃப்ரெண்டுக்காக இவன் உயிரே கூட கொடுப்பான். அதனால் இவன் என்ன சொல்கிறான், சரி உனக்காக நானும் வரேன், நம்ம 2 பேரும் போகலான்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்கும்போது இவன் அதை மறந்துடுறான். நம்ம டேக்ஸ் வாங்கணுமே, டாக் பேர்ட் மறந்துடுறான், நம்ம டேக்ஸ் வாங்கணுமே சொல்லிட்டு அந்த ஊருக்குள்ளே போகிறான். ஊருக்குள்ளே போகும்போது இவன் டேக்ஸ் கேட்டால் யாருமே கொடுக்க மாட்றாங்க. இவனை திருப்பி தான் அடிக்கிறாங்களே தவிர யாருமே அந்த டேக்ஸ் வரி கொடுக்க மாட்றாங்க. ஆனால் அவனுக்குன்னு கொடுத்த வேலை அதுதான், யாருமே கொடுக்க மாட்றாங்க. இவனை அம்புலாம் விட்டு அடிக்கிறானுங்க, ஆனால் கொடுக்க மாட்டானுங்க டேக்ஸை. தென் இந்த ஊரில், அதாவது இவங்க தூரமாக இருந்து ஒரு ஊர் பார்த்தாங்களா, அந்த ஊரில் என்ன நடக்குதுன்னா, நம்ம பார்க்யூங் சிக்கா அப்போ தான் ஃபர்ஸ்ட்டு காட்டுறாங்க. அவன் வந்து ஒரு குதிரையில் வந்துட்டுருக்கான். வந்துட்டு ஒரு கோட்டைக்குள்ளே உள்ளே போகிறான். அது உள்ளே போகும்போது அவன் அந்த கோட்டையில் ஆளுங்க இருப்பாங்கள்ல, அவங்களாம் வந்து அவனை, அதாவது நைட்டில் யாருக்குமே தெரியாமல் அவன் வரான். ஏன்றது அவங்க லாஸ்ட்டாக சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். தென் அவன் உள்ளே போகிறான். உள்ளே போயிட்டு அவன் யாரையும் மீட் பண்ணுறான். அதுக்கப்புறம் இங்கே என்ன காட்டுறாங்கன்னா, அதே கோட்டையில் நம்ம தான் சொன்னோம்ல, டாக் பேர்டும் அண்ட் அவன் ஃப்ரெண்டும் இந்த ஊருக்கு வரதா பிளான் பண்ணியிருந்தானுங்கன்னு சொல்லிட்டு, அதே மாதிரி அந்த கோட்டையில் எகிரி குதிக்கிறதுக்காக வரானுங்க. கரெக்டாக அது எகிரி குதிக்கிறானுங்க. ஆனால் அந்த இடத்துல எப்படி இருக்குன்னா, அதாவது எகிரி யாரெல்லாம் குதிச்சாங்களோ அவங்களோட தலையெல்லாம் மட்டும் வெட்டி அதை மாட்டி வச்சுருக்கானுங்க. அதெல்லாம் பார்த்து இவனுக்கு பயந்துடுறானுங்க. ஏன்னா இப்போ இந்த ஊருக்குள்ளே வந்து இந்த ஊரில் இருக்கவங்க மட்டும்தான் இருக்கணுமா, வெளிலேருந்துலாம் யாரும் வரக்கூடாதான். அப்படி வந்தால் அழகாக இந்த மாதிரி தான் தலையெல்லாம் வெட்டி பண்ணிடுவானுங்க போல். அதனால் இவனுங்க அப்படியே பயந்து அந்த ஊருக்குள்ளே பொறுமையாக நடந்து போகிறானுங்க. தென் காலையில் ஆகிடுது. நெக்ஸ்ட் டே இந்த ஊரில் அவனுங்க பார்க்குறானுங்க, எல்லாருமே சூப்பராக அழகாக, எப்படி சொல்கிறது, பயங்கரமாக இருக்காங்க. அவங்கவுங்க அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு அப்படியே கலர்ஃபுல்லாக இருக்காங்க. இவங்களுக்கு பார்த்தோன்னே ஒரு புது இடம், நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஃபீலோடு அந்த மார்க்கெட் சைடாக நடந்து போகிறானுங்க. அந்த மார்க்கெட் சைடு ஒரு பொண்ணை காட்டுறானுங்க. மேபி அவங்க தான் நம்ம ஹீரோயின் நினைக்கிறேன். ஏன்னா நானும் ஒரு எபிசோட் தான் பார்த்துருக்கேன், அதனால் எனக்கு இன்னும் தெரியல.
அந்த ஒரு பொண்ணை காட்டுறாங்க. அந்த பொண்ணு பயங்கரமாக கதை சொல்கிறா. ஒரு மாதிரி அந்த அந்த ஊரில் அந்த கதை கேட்குறதுக்குன்னே நிறைய பேர் இருப்பாங்க போல். அந்த மாதிரி அவள் பயங்கரமாக ஒரு இன்சிடெண்ட்டும் புட்டு 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 ஒரு கதையை சொல்கிறா. எல்லாரும் அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு ஆர்வமாக கேட்டுட்ருக்காங்க. அதே இடத்துல யார் இருக்காங்கன்னா நம்ம பார்க்கிங் சிக் வந்து ஒரு ஓரமாக உட்காந்துருக்காரு. இவரும் அந்த கதையை அப்படியே உட்காந்த இடத்துலேருந்தே அப்படியே கேட்குறாரு. அந்த பொண்ணு யார் என்னன்னெலாம் அவர் பார்க்கல, பட் அப்படியே காதுலேயே கேட்டுட்ருக்காரு. இவர் அப்படியே உட்காந்து என்ன பண்ணுறாரு, இந்த பொண்ணு கதை சொல்ல 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 அவருக்கு அப்படியே தூக்கம் வருது. உட்காந்துனே தூங்கிடுறாரு. அதுக்கப்புறம் வந்து அந்த பார்க்கிங் சிக் கூட ஒரு அமைச்சரும் யாரோ ஒருத்தர் இருப்பார். அவர் வந்து எழுப்புறாரு. நீங்கள் தூங்கிட்டீங்கன்னு மட்டும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கும்போது, இல்லை நான் தூங்கிட்டேன்ல, எப்படி எங்கே அந்த பொண்ணு தேடுங்க 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 சொல்லிட்டு தேடுறாங்க. ஆனால் அந்த பொண்ணு அங்கேருந்து போயிட்டா இவர் தூங்கி எழுந்துக்கிறதுக்குள்ளே. தென் நம்ம இங்கே பார்த்திங்கன்னா நம்ம டாக் பேர்டோட ஃப்ரெண்டும் வந்து ஒரு இடத்துக்கு போகிறாங்க. இந்த விளையாடுற இடத்துக்கு மாதிரி போகிறாங்க அந்த மார்க்கெட் உள்ள. அங்கே பார்த்திங்கன்னா இந்த பந்தயம் வச்சு விளையாடுவாங்கள்ல, நான் இவ்வளோ காசு கொடுக்குறேன், இந்த அது டைஸ் உருட்டி இந்த நம்பர் பெருசாக வந்ததுன்னா இது எனக்கு, ஒரு வேளை சின்னதாக வந்ததுன்னா இது உனக்கு அப்படின்ற மாதிரி விளையாடும்போது ஒருத்தன் ஒரு வில்லன் மாதிரி ஒருத்தன் இந்த சைடு இருக்கான், இன்னொருத்தர் இந்த சைடு ஒரு பொண்ணு வச்சு விளையாடிட்டு இருக்காரு. அவரோட பொண்ணை வச்சு ஃபஸ்ட்டு அவர்கிட்ட இருந்தது எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு, இழந்துட்டார். எப்படி அவங்க விளையாடுறாங்கன்னா நடுவில் ஒருத்தன் வந்து அந்த காய் உருட்டும் போது இவங்க பேசிகிட்டே இருக்கும்போது அந்த வில்லன் சைடு ஜெயிக்கிற மாதிரி இவன் என்ன பண்ணிடுறான்னா காயை மாற்றி மாற்றி வைக்கிறான். அது யாருக்குமே தெரியாமல் உள்ளே அப்படியே அந்த பாக்ஸ்குள்ளேயே கையை விட்டு விட்டு மாற்றி மாற்றி வைக்கிறான். இதை வந்து யார் நோட் பண்ணிடுறாங்கன்னா இந்த டாக் பேர்ட் நோட் பண்ணிடுறாரு. நோட் பண்ண உடனே என்ன பண்ணுறாருன்னா, இந்த இப்போது ஒரு சொன்னல ஒரு பொண்ணை வச்சு விளையாடிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இப்போ எதுவுமே இல்லை. சரி ஓகே, நீ என்ன இப்போ உன் பொண்ணை பந்தயம் கட்டுறியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வில்லன் அங்கே ஆப்போசிட்டில் உட்காந்துருக்காங்க கேட்கும்போது இவர் ஒரு மாதிரி ஆகிட்டு டாக் பேர்ட் என்ன பண்ணுறான்னா, பொண்ணு இல்லை என் தலையை வைக்கிறேன் வா விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இறங்குறான் டாக் பேர்ட் களத்துள்ள. அவன் இறங்கின உடனே இவருக்கு என்ன தலையெல்லாம் வைக்க போறியா, சரி வா விளையாடலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு விளையாடும்போது கரெக்டாக அந்த காய் மாற்றும் போது இவன் என்ன பண்ணிடுறான், கையை பிடிச்சிடறான். நான் ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிக்கும்போது எல்லாருக்கும் அங்கே வந்து எல்லாருக்கும் இல்லை, அந்த ஆப்போசிட்டில் உட்காந்துருக்கவனுக்கும் அந்த காய் மாற்றுறவனுக்கும் வந்து பயம் வந்துடுது. இப்போது அது உள்ளே என்ன இருக்குன்னு தெரியாதுல்ல. ஒரு வேளை சின்னதாக இருந்ததுன்னா இவன் சொல்கிறது ஜெயிச்சிருவான், அதாவது நம்ம டாக் பேர்ட் ஜெயிச்சிருவான், ஆப்போசிட்டில் இருக்கவன் தோற்றுருவான்ல. அந்த ஒரு பயத்துலேயே வந்து அந்த காயை அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணவே விட மாட்டான். லாஸ்ட்டாக என்ன பண்ணிடுறான், பேசி டேபிளே கவுத்துடுறான். ஸோ இப்போ என்ன காய் விழுந்ததுன்னே தெரிய மாட்டேங்குது. அதே மாதிரி இவனுங்க என்ன கண்டுபிடிச்சிடுறானுங்கன்னா, நீ இந்த ஊர் இல்லை தானே அப்படின்னு எல்லாருமே கண்டுபிடிச்ச உடனே இவனுங்க ஓட ஸ்டார்ட் பண்ணிடுறானுங்க. யாருன்னா டாக் பேர்டும் அவன் ஃப்ரெண்டும் ஓடுறானுங்க. மார்க்கெட்டுள்ள ஓடும்போது இங்கே என்ன ஆகுதுன்னா, நம்ம ஹீரோயின் கதை சொல்லுவாங்கள்ல, அந்த கதைக்கு ஆக்சுவலி அங்கே எல்லோரும் வந்து காசு கொடுத்து கேட்பாங்க போல். அந்த மாதிரி கேட்கும்போது ஹீரோயின் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறாங்க. அந்த பொண்ணு கதை சொல்கிற பொண்ணு ஒர்க் பண்ணுறான். ஆனால் இவளுக்கு வந்து அதுக்கு ஏற்ற காசு கொடுக்காம ஏதோ ஒன்று பொருள் மாதிரி குட்டியாக ஏதோ கொடுக்குறாங்க. இதை வச்சு நான் என்ன பண்ணுறது, இத்தனை நாள் நான் இவ்வளோ செஞ்சேனே, எனக்கு எதுவுமே காசு கொடுக்க மாட்டீங்களே நீங்கன்னும் போது, உனக்கு இவ்வளோ தான், இது வேணால் வச்சுக்கோ, இல்லைனா அதையும் நீ கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த முதலாளி சொல்கிறாரு. இவன் உடனே என்ன பண்ணிடுறா, கோவத்தில் அதை தூக்கி போட்டு அங்கே வந்து நல்லா இந்த ட்ரிங்க்ஸ் சரக்கு அந்த மாதிரிலாம் வந்து பாட்டில் ஒரு பானையில் வச்சுருக்காங்க. இவன் என்ன பண்ணிடுறான், சரி ஓகே என்னோடய சம்பளத்தை எப்படி எடுத்துக்கணும்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு அந்த பாட்டை ஓப்பன் பண்ணி அவள் பாட்டுன்னு ஃபுல் பாட் அந்த ட்ரிங்க் ஃபுல்லாக குடிச்சிடுறா. குடித்தோடனே இவளுக்கு ஒரு மாதிரி போதை ஏறிடுது. இதுக்கப்புறம் என் சம்பளத்தை நான் இதே மாதிரியே பார்த்துக்கிறேன், இதே மாதிரி பண்ணிக்கிறேன்னொடனே அந்த முதலாளிக்கு செம்ம டென்ஷன் ஆகிடுது. முதல்ல இந்த இடத்த விட்டு நிப்போ அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாரு. இவள் அப்படியே அந்த மார்க்கெட் உள்ள அப்படியே தக்கி தடுமாறி நடந்து வந்துகிட்டே இருக்கா. நம்ம டாக் பேர்ட் வந்து விழும்போது பிடிச்சிட்டு என் ஸ்லிப்பர் அங்கே இருக்குது, அதை எடுத்து கொடுங்களேன். இவன் நடந்து வரும்போது அந்த ஸ்லிப்பரும் பறந்துடும், அதை எடுத்து கொடுங்களேன்னு சொல்லும்போது இந்த டாக் பேர்ட் ஆக்சுவலி துரத்தின்னு வராங்க. இவனை துரத்தின்னு வரதுனால இவன் இந்த பொண்ணையும் பிடிக்க முடியல, அந்த ஸ்லிப்பரும் எடுத்து கொடுக்க முடியல, இவனும் ஓட முடியல. ஸோ அந்த பொண்ணை பிடிச்சிட்டு அப்படியே கீழே தள்ளி விட்டு இவன் ஓடுறான். திருப்பி அந்த ஸ்லிப்பர் எடுத்து அந்த பொண்ணு தலை மேலே அடிக்கிறான். அடிச்ச உடனே சரி சாரி அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் ஓடி இவன் அந்த துரத்திட்டு வரவங்க கிட்ட வந்து தப்பிச்சு ஓடிடுறான். இந்த பொண்ணு ஸ்லிப்பர் தானே கேட்டான், அதை கூட எடுத்து கொடுக்க முடியாதா, ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டுன்னு போதையிலே இருக்கா.
தென் நைட் என்ன ஆகுதுன்னா, நம்ம பார்க் யூங் சிக் இருக்கார்ல, அவர் வந்து அந்த நாட்டோட அந்த ஊரோட ராணியை பார்க்க போகிறாரு. பார்க்க போகும்போது தான் நமக்கு ஃப்ளாஷ்பேக் ஒன்று காட்டுறாங்க. ஆக்சுவலி என்னென்னா, அந்த ராணியோட ஹஸ்பண்ட் வந்து இறந்துட்டுருப்பார். அந்த உடம்பு சரியில்லாமல் கரெக்டாக இறந்துட்டாருன்னு நியூஸ் வரும். இங்கே என்னென்னா, நம்ம பார்க் யூங் சிக் வந்து குழந்தையா இருப்பார். அதனால் வந்து இவரை நம்ம காப்பாற்றணும், இவரை வந்து வேறு ஊருக்கு அனுப்பி வச்சுட்டு இங்கே நான் எதனா வந்து ரூல் பண்ணிகிட்ருக்கேன். இவங்களுக்கு ஆசையாக என்னன்னு தெரில. பட் பார்க் யூங் சிக்கை வந்து இப்போ யாரும் வந்து இவனை கொல்லக்கூடாது, ஏன்னா இந்த ஊருக்கு ராஜா தேவை அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணிடுறாங்கன்னா, சின்ன வயசுலேயே ஒருத்தர் கூட அனுப்பி விட்டு வேறு ஊரில் வளர வைக்கிறாங்க. இப்போது பார்க் யூங் சிக் வந்து நம்ம ராணிக்கிட்ட சொல்லாமையே இந்த ஊருக்கு வராரு. ஸோ ராணிக்கு செம கோவம். நான் சொன்னதுக்கப்புறம் நீ வர வேண்டியதானேன்னு சொல்லிட்டு அந்த இப்போ தான் மீட் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க கேட்குறாங்க, நான் சொல்லாமல் நீ ஏன் வந்த அப்படின்னோடனே இவனுக்கு செம கோவம் வருது. ஏன்னா நீங்களே ஆளலாம் நினைக்கிறீங்களா, இது ஏன் ஊர் தானே, நான் யாருன்னே மறந்துடுவேன் போல், இன்னும் கொஞ்ச நாள் நான் வெளில இருந்தேனா அப்படின்னோடனே இப்போ கூட என்னால் வெளில போக முடியல, நான் தான் இந்த ஊர் ராஜானும் என்னால் சொல்ல முடியல அப்படின்லாம் இவன் சொல்கிறான். அதெல்லாம் நான் சொல்லுவேன், நீ எப்போ ராஜான்றதை நான் தான் சொல்லணும், நீ சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இவன் பேசிட்டு வெளில வரான். தென் அவன் ரூமுக்கு போயிட்டு படுக்கலான்னு போகும்போது அவன் என்ன பண்ணுறான்னா, ஒரு செட்டப் மாதிரி வைக்கிறான். ஆல்ரெடி அங்கே ஒரு ஆள் தூங்கின்னு இருக்கா மாதிரி சொல்லிட்டு இவன் ஒரு ஓரமாக நின்றுட்டுருக்கான். அந்த டைமில் கரெக்டாக இவன் வந்தது யாருக்கோ தெரிஞ்சு ஒரு 2 பேரில் ஒருத்தர் வந்து உள்ளே வந்து இவனை குத்தத்துக்காக அந்த கரெக்டாக அவன் படுத்துட்டு இருந்த ஒரு செட்டப் வச்சுருந்தாலும் அதில் குத்துறாங்க. இவன் பார்த்துடுறான். என்ன கொள்ள வந்திருக்கே, அதுக்குள்ளே உனக்கு யார் சொன்னதுன்னு சொல்லும்போது அவன் எதுவுமே சொல்ல மாட்டான் அந்த வந்தவன். அதுக்குள்ளே இவனை சண்டை போட்டுகிட்டே இருக்கும்போது இந்த கோட்டையை பாதுகாக்கிற ஒருத்தன் உள்ளே வந்து அந்த வெட்ட வந்தவனை வெட்டிடுறான். இவன் கேட்குறான் பார்க் யூங் சிக், ஏன் வெட்டின அவனும் ஒரு மனுஷன் தானேன்னும் போது இவன் வெளில போனால் எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுவான், இவன் வேறு அவங்க மூஞ்சை பார்த்துட்டான், யார்கிட்டனா சொன்னால் திருப்பி அவங்க உயிருக்கு ஆபத்து அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பார்க் யூங் சிக் வெளில வரான். இது எல்லாருமே இதை பேசின எல்லாமே வந்து டார்க் பேர்டோட ஃப்ரெண்டு கேட்டுடுறான். அதை கேட்டு அவன் கரெக்டாக அந்த கோட்டை உள்ள அப்படியே பிரமிச்சு நிற்கிறான். ஏன்னா இப்போ ராணி தான் ஆண்டுட்டு இருக்காங்கன்னு எல்லாருக்கும் தெரியும், ராஜான்னு ஒருத்தர் இருக்காருன்றது இப்போ தான் அவங்களுக்கு தெரியுதுன்றதுனால அவன் பிரமிச்சு நிற்கிறான். இதை வந்து பார்க் யூங் சிக்கும் அந்த கோட்டையை பாதுகாக்கிறவனும் பார்த்துடுறாங்க. பார்த்தோன்னே இவன் ஓடி வரான். டாக் பேர்டோட ஃப்ரெண்டு ஓடி வரான் அவன் உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக. அப்படியே நடுவில் டாக் பேர்ட் என்ன பண்ணுறான்னா, அவனை பிடிச்சி இப்படி இழுத்து மறைஞ்சிக்க வச்சுக்கிறான். அவனும் அந்த கோட்டை பாதுகாக்கிறவனும் வந்து ஐயோ இவன் எங்கே போனான்னு தெரிலையே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் குதிரை எடுத்து கிளம்பிடுறான். தென் இவங்க 2 பேரும் ஒரு இடத்துக்கு போயிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. இவன் சொல்கிறான், டாக் பேர்டோட ஃப்ரெண்டு, இந்த மாதிரி நான் ராஜாவை பார்த்தேன், ராஜான்னு ஒருத்தர் இருக்கார் போலன்னொடனே அவன் சிரிக்கிறான். அதெல்லாம் கிடையாது, அவரெல்லாம் எப்போ இறந்துட்டாராம், நீ வந்து சும்மா சொல்கிற. நான் சும்மா சொல்லலை, நான் உண்மையை தான் சொல்கிறேன். அவன் நம்ப மாட்டான். சும்மா சொல்லாத போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நார்மலாக பேசிகிட்டு இருக்காங்க. தென் நெக்ஸ்ட் டே வந்து டாக் பேர்ட் வந்து சேம் அதே மார்க்கெட்டுக்கு போகிறான். அந்த மார்க்கெட் உள்ளே போகும்போது அவனுக்கு அந்த பொண்ணு ஞாபகம் வருது. இங்கே இருந்தால அவள் எங்கே போனான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகிறான். அப்புறம் அந்த பொண்ணு அப்படியே மறந்துட்டு அவன் போயிடுறான். அதே டைமில் இங்கே இவன் டாக் பேர்டோட ஃப்ரெண்ட் எங்கே போகிறான்னா, நைட்டு ஒரு பார்ட்டி மாதிரி அந்த ஊரில் ஏதோ இப்போ இருக்கிற பார்ட்டி மாதிரி இல்லை, அப்போ அந்த காலத்தில் எப்படி ஒரு பார்ட்டி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. அங்கே போனோடனே இவனுக்கு செம்ம ஹாப்பி ஆகிடுது. அப்படியே பார்த்துட்டே இருக்கான் எல்லாரையும். அப்படி பார்க்கும்போது ஒரு பொண்ணு நெக்லஸ், அதே இவன் போட்டிருந்த நெக்லஸே போட்டு போகிறாங்க. அது யாருன்னு பார்த்தா நம்மளுக்கு ஸ்டார்டிங்கில் ஒரு பொண்ணு காமிச்சாங்களா, கதை சொல்கிற பொண்ணு, அதே பொண்ணு தான். அப்புறம் இவன் பார்த்துட்டு இது என் நெக்லஸ் மாதிரி இருக்கே, ஒரு வேளை இந்த பொண்ணாக இருக்குமோ, இந்த பொண்ணிட்ட போய் பேசலான்னு பேசும்போது அந்த பார்ட்டி உள்ள இவனை அனுப்ப மாட்டுறாங்க. ஏன்னா இவன் வந்து பார்க்கவே வந்து ஒரு மாதிரி அக்லியாக நல்லால, இவன் ஏதோ ஒரு மாதிரி இருக்கான், பார்ட்டிக்கு வந்த மாதிரி இல்லைன்றவுடனே இவனை வெளில அனுப்பிடுறாங்க. தென் இவன் எப்படின்னா உள்ளே போகணுமேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா, அங்கே இருக்கிற பழம், ஜூஸு ஐட்டம்ஸ்லாம் வந்து உள்ளே எடுத்துகிட்டு போகிறவங்க அப்படிலாம் போகிறாங்க. சரி இந்த மாதிரி நம்ம வந்து போயிடுவோம்னு சொல்லிட்டு அந்த ஒரு பழக்கொடியை எடுத்து மேலே வச்சுட்டு அப்படியே மூஞ்சை மறைச்சிக்கிட்டு அப்படியே உள்ளே போயிடுறான். உள்ளே போயிட்டு அவன் பார்க்குறான். அப்படியே ஓரமாக நின்று பார்க்கும்போது அந்த பொண்ணு அதே மாதிரி உள்ளே நின்று கதை சொல்லிகிட்ருக்கா. தென் அந்த இடத்துல 2 பேரை நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஒரு ராஜா, நெக்ஸ்ட் இன்னொரு ராஜா. இவங்கெல்லாம் வந்து நல்லா ராஜ குடும்பத்து பரம்பரை அந்த மாதிரின்னு சொல்லிட்டு ஒரு கேங்காக ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. தென் இதுக்கப்புறம் இங்கே வந்து இந்த பொண்ணு கதை சொல்கிறாள், அதெல்லாம் வந்து அவங்கவுங்க ரூம்லேருந்து ஒருத்தர் கேட்டுட்ருக்காங்க. தென் இந்த ஒரு கேங்கில் என்ன நடக்குதுன்னா, ஒருத்தன் ஐ போஸ்ட்டில் இருக்கான், இன்னொருத்தர் வந்து ஐ போஸ்ட் கம்மி. ஃப்ரெண்ட்ஸ் தான், பட் வந்து உங்கள் அப்பா வந்து இவ்வளோ லோ, ப்ளூ கலர்னால் இவ்வளோ லோ, நீ வந்து கீழான பையன், ரொம்ப தரம் தாழ்ந்த பையன், அந்த மாதிரிலாம் சொல்லி அவனை ரொம்ப இது பண்ணி நீ போய் ட்ரிங்க்ஸ் எடுத்துகிட்டு வா அப்படின்லாம் சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அவனும் வெளில வந்து ட்ரிங்க்ஸ் எடுத்துகிட்டே வந்துகிட்டே இருக்கான். இந்த டாக் பேர்டோட ஃப்ரெண்டு
இப்படி இடிச்சிடுறான். இடித்த உடனே அந்த ட்ரிங்க்ஸ் கீழே விழுந்துடுது. அவன் பார்த்த உடனே, ஏய் நீ இந்த ஊர் இல்லை தானே, நீ எந்த ஊர் அப்போ, ஏன் இப்படி இங்கே நின்றுட்டுருக்க, இங்கே வா உன்னை யார் உள்ளே விட்டதுன்னு சொல்லிட்டு, இவன் இந்த ஊர் இல்லை தானே, உன் பேர் என்னன்னு கேட்கும்போது இவன் முழிக்கிறான். முழிச்சுட்டு செம்மடி அடிக்கிறாங்க. இவன் எதுவுமே பேசாததுனால அவன் அந்த ஒரு பையன் மட்டுமே அந்த பையனை போட்டு அடிக்கிறான், டாக் பேர்டோட ஃப்ரெண்டை. கரெக்டாக கொல்லலாம், இப்போது இவன் இந்த ஊர் இல்லைன்னா நம்ம கொன்று தான் ஆகணும்னு சொல்லிட்டு வால் எடுத்து இப்படி வெட்ட போகிறான். அந்த டைமில் கரெக்டாக நம்ம டாக் பேர்டு உள்ளே வந்துடுறாரு. உள்ளே வந்து யார் மேலே யார் கை வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் உள்ளே நின்றுட்டு, ஏய் நீயும் இந்த ஊர் இல்லை தானே அவன் கேட்குறான். கேட்குறதுக்குள்ளேயே இவன் என்ன பண்ணுறான்னா, நீ ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டை பார்த்து கேட்குறான். நான் ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். பட் நான் ஓகே இல்லையே. இந்த டாக் பேர்டு இங்கே வரத்துக்கு முன்னாடி ஆக்சுவலி மார்க்கெட் போயிருந்தால, ஏன் மார்க்கெட் போயிருந்தான்னா இவனோட நெக்லஸ், டாக் பேர்டோட ஃப்ரெண்டோட நெக்லஸ் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே இந்த ஆர்னமெண்ட்ஸ்லாம் விற்பாங்கள்ல, அங்கே போயிட்டு இதை காமிச்சு, இந்த மாதிரி இதே நெக்லஸ் போட்டவங்க யாருன்னா உங்களுக்கு தெரியுமான்னும் போது, இல்லை எனக்கு தெரியாது, எனக்கு தெரிஞ்சால் வேணால் நான் சொல்லி அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மார்க்கெட்டில் இருந்திருப்பான். தென் இவனுங்க இங்கே அடிச்சுட்டு வெளில வந்துடுவானுங்க. தென் அதே இடத்துல என்ன ஆகுனா, நம்ம இங்கே சண்டை போடுறது தெரிஞ்ச உடனே அங்கே இருக்கிற கேர்ள்ஸ்லாம் ஐயோ இவங்கெல்லாம் சண்டை போடுறாங்க, இங்கே வாங்கலாம் பாருங்களேன்னு சொல்லிட்டு கூப்பிடும்போது நம்ம ஹீரோயின் மட்டும் இங்கே உள்ளே மாட்டிடுறான். உள்ளே மாட்டினோடனே நம்ம பார்க்கிங் சிக்கும் அதே இடத்துல ஒரு ஓரமாக இருந்திருக்கார் போல். அவன் இங்கே இந்த கதைலாம் இந்த பொண்ணு சொல்லும்போது கேட்டுகிட்டே இருந்திருக்கான். அவன் உள்ளே நீ யார், இங்கே என்ன பண்ணுற, நீ தான் அந்த கதை சொல்கிற பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வரான். அந்த பொண்ணு ஏய் நீ என்ன பண்ண போகிறேன், கிட்ட வராத அப்படின்னோடனே அவன் கிட்ட இவன் விழற மாதிரி போகிறான். அவன் டக்குன்னு பிடிச்சிடுறான். இதோட இந்த எபிசோட் முடியுது. நான் நெக்ஸ்ட் எபிசோடில் உங்ககிட்ட எல்லாமே சொல்கிறேன். அண்ட் உங்களுக்கு வேறு எதுனா சீரிஸ் வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு போடுறேன். பை.